அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ராச வீதியில ஒரு பக்கம் கோண்டாவிலுக்கும் ஒரு பக்கம் இருவாலச்சந்திக்கும் போற அந்த சந்தியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சந்தியை கடந்து ராச வீதியில நாங்கள் ஒரு 100 மீட்டர் தூரம் வந்தோம்னு சொன்னா இடதுகை பக்கம் வார ஒழுங்கைக்கு உள்ள ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விடயங்களை தான் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்து வாருங்கள் இந்த வீடியோல அந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கலாம். இப்ப நாங்கள் இந்த ராச வீதியில காணி அமைஞ்சிருக்கிற உப ஒழுங்கைக்கு கிட்ட வந்துட்டோம். இப்ப இதுல நீங்க பாக்குற அந்த இடத்துல தான் அதாவது இந்த ராச வீதியில இடதுகை பக்கத்துல இந்த ஒழுங்கை திரும்புது. இப்ப நாங்கள் நிக்கிறது அந்த விற்பனைக்காக உள்ள காணின்ற ஒழுங்கை ராச வீதியில ஏறுற இடத்துல நாங்கள் நிக்கிறோம். அதாவது நீங்கள் இந்த ரோட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோண்ட, அதாவது இந்த நீங்க வீடியோ வச்சு பார்க்கலாம், இந்த வீடியோண்ட இடதுகை பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நிலாவர கிணத்துக்கும் வலதுகை பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நெல்லூருக்கும் போற வீதி தான் இந்த ராச வீதி. இந்த ராச வீதியின் உப ஒழுங்கை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இந்த உப ஒழுங்கின் முடிவுல தான் இந்த விக்கிற காணி இருக்குது. இந்த ஒழுங்கை பாத்தீங்கன்னு சொன்னா 14 அடியை கொண்டதா இருக்கும். அதாவது இந்த ஒழுங்கைக்குள்ள பாத்தீங்கன்னா டிப்பரோ சரி இல்லாட்டி பெரிய வாகனங்களோ சரி சின்ன வாகனங்களோ சரி போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஒழுங்கை அமைஞ்சிருக்குது. இந்த காணி அமைஞ்சிருக்கிற இந்த சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னா இது நல்ல ஒரு சூழலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோண்ட இரு மரங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய காணிகள் இருக்கு. அதே நேரம் வீடுகளும் இருக்குது. புதுசா வீடுகள் கட்டப்பட்டு கொண்டும் இருக்குது. எனவே இது ஒரு வெளிவான, அதாவது மிக பெருமதி வாய்ந்த இடமா தான் இருக்கும். அதே நேரம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரசித்தி பெற்ற நல்லூர் முருகன் ஆலயம் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணியின் என்ட்ரன்ஸ். அதாவது இந்த காணியில ஏற்கனவே ஒரு பரப்பு பிரித்து கொடுக்கப்பட்டு அந்த காணில கட்டப்பட்ட வீடு தான் நீங்க இந்த வலதுகை பக்கத்துல பாக்குறது. அதாவது இப்ப விற்கப்பட இருக்கிற காணிக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்துல 12 அடி பாதை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 12 அடி பாதையால தான் நாங்கள் இந்த காணிக்குள்ள போக வேணும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் அந்த காணி. அதாவது இந்த காணியின் அளவு பாத்தீங்கன்னு சொன்னா 2.5 பரப்பு செம்மண் காணி, நல்ல தண்ணீர் ஊற்றுள்ள இடம், சுற்றி வர எல்லைகளும் சரியான முறையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் உரிமையாளரால் இந்த காணியின் ஆவணங்கள் சரியான முறையில் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த காணிக்கு உரிமையாளரால் சொல்லப்படுகிற விலை பரப்புக்கு 90 லட்சம் விலை பேசி தீர்மானித்துக் கொள்ள முடியும். இந்த காணியை வாங்குவதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் இந்த ஸ்கிரீனின் மேல் பகுதியில் காணப்படுற இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த காணியை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது பார்வையிடலாம். மேலும் இது போன்ற இலவச விளம்பர வீடியோக்களை பதிவு செய்து கொள்ள எமது சேனலது தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோ கடைசி பகுதியில் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு உங்களது விளம்பர வீடியோக்களையும் இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு இது போன்ற மற்றுமோர் இலவச வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.